எல்லையில் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அப்தாலி ஏவுகணையை ஏவி பாகிஸ்தான் ராணுவம் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது. அப்தாலி ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருக்கிறது. எல்லையில் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அப்தாலி ஏவுகணையை ஏவி பாகிஸ்தான் ராணுவம் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது. அப்தாலி ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருக்கிறது. 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறனுடன் அப்தாலி ஏவுகணை தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்தாலி ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருக்கிறது. அப்தாலி ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? அச்சம் எழுந்திருக்கின்றது. இந்திய தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக பாகிஸ்தான் நாடு கடந்த ஒரு வார காலமாகவே உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ராணுவ அச்சுறுத்தல் தங்களுக்கு இருப்பதாக பாகிஸ்தான் நாட்டினுடைய அமைச்சர்கள் உட்பட அந்த மூத்த ராணுவத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து தகவல் தெரிவித்து வருகின்றார்கள். செய்தியாளர் சந்திப்பிலும் இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தங்களை தாக்கிவிடுமோ என்ற பாகிஸ்தான் தரப்பில் கூறி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் நாடும் ஏவுகணை சோதனையை அவ்வப்பொழுது மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே பகல்காம் தாக்குதல் நடைபெற்றதற்கு அடுத்த நாளிலேயே கராச்சி துறைமுகத்தில் இருந்து அந்த நாட்டினுடைய ஏவுகணை ஒன்று சோதனை முயற்சியாக மேல் நோக்கி செலுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணையான அப்தாலி ஏவுகணையை தற்பொழுது வெற்றிகரமாக சோதித்து முடித்திருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது. இந்த அப்தாலி ஏவுகணை என்பது கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தரையிலிருந்து தரை நோக்கி சென்று தாக்கி அழிக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய ஒரு ராட்சத ஏவுகணையாக பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் ராணுவத்தின் வசம் நிறைய ஏவுகணைகள் இருந்தாலும் இந்த அப்தாலி ஏவுகணை என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இந்திய நகரங்களை குறிவைத்து இந்த ஏவுகணையை அவர்கள் உருவாக்கி இருப்பதாக அப்பொழுதே சொல்லப்பட்டிருந்தது. மும்பை உள்ளிட்ட நகரம், டெல்லி உள்ளிட்ட நகரம், ஜம்மு காஷ்மீர் மாநிலம், ராஜஸ்தான் மாநிலம் உள்ளிட்டவற்றையெல்லாம் இலக்கு வைத்து இந்த போன்ற ஒரு ஏவுகணையை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்ப 450 கிலோமீட்டர் தொலைவு வரை இருக்கக்கூடிய தரையிலிருந்து தரை நோக்கி சென்று தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையான அப்தாலி ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து முடித்திருப்பதாக பாகிஸ்தான் நாடு தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. அப்தாலி ஏவுகணையை பொறுத்தவரை அது நிலத்தில் இருந்து நிலம் நோக்கி செல்வது மட்டுமல்லாமல் மேலும் சில அந்த போர் விமானங்கள் மூலமாக பொருத்தியும் தாக்குதல் நடத்த முடியும் என்றெல்லாம் பாகிஸ்தான் கடந்த காலத்தில் சொல்லியிருந்தது. பாகிஸ்தான் வசமும் அணு ஆயுதங்கள் ஒரு சில இருக்கின்றன. அதே போன்று வலிமையான ஏவுகணைகள் இருக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டினுடைய முக்கியமான ராணுவத்துறை அதிகாரி கடந்த 4 நாட்களுக்கு முன்பே இந்திய நிலைகளை நோக்கி எங்களுடைய அணு ஆயுதங்களை, ஏவுகணைகளை நாங்கள் தயாராக வைத்திருக்கின்றோம் என்று அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அப்தாலி என்கின்ற பாகிஸ்தான் நாட்டினுடைய நவீன ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாடு தெரிவித்திருக்கின்றது. இந்த அப்தாலி ஏவுகணை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய வட பகுதியில் இருக்கும் முக்கிய நகரங்களை குறிவைத்து, குறிப்பாக எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இருக்கக்கூடிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட ஏவுகணை என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.